நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை காலி பணியிடங்கள் அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ண முறைகளை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 வகையான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது நண்பர்களே. சோ ஒரு சில நோட்டிபிகேஷன் 26, ஒரு சில நோட்டிபிகேஷன் 29, ஒரு சில நோட்டிபிகேஷன் 30ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிளர்க், உதவியாளர் உட்பட பல்வேறு பதவிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 9965@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். கூட்டுறவுத்துறையுடைய அபிஷியல் வெப்சைட், அதாவது IFFCO அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இது இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரெக்கமெண்ட் நோட்டீஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கரண்ட் நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ்க்கு கீழே வந்துடும். சோ இப்ப நீங்க திரையில பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஓப்பனிங்ஸ் ஆர்ச்சிவ்ட் ஜாப்ஸ் ரிலேட்டட்ல தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆகும். இது நீங்க இப்ப திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிட்ல இருந்தா வந்திருக்குது. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் தான் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 60% மார்க் இருக்கணும் ஜெனரல் ஓபிசிக்கு. SC ST இருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ட்ரைனிங் பீரியட் பாத்தீங்கன்னா 1 இயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லெசன் SC STக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய ஒர்க்கிங் லொகேஷன் பேன் இந்தியா லெவல்ல எங்க வேணாலும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 65,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. சோ அதுல யாரும் செலக்ட் ஆறீங்களோ அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜஸ்லயுமே இருக்கும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும்தான் இன்டர்வியூக்கு மூவ் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. சோ அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா www.IFFCO வெப்சைட் லிங்க், இந்த லிங்க் அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 30/4/2026 வரைக்கும் சொல்லிருக்காங்க. சோ இந்த லிங்க் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜுக்குள்ள வந்துடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க். சோ இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா 3 மாதத்துல எடுத்துக்கூடிய இந்த போட்டோ இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ரெட் கலர் ஹைலைட் மார்க் எல்லாமே உங்க நேம் கண்டிப்பா இருக்கணும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல நேம், மிடில் நேம் கொடுக்கணும் கொடுக்கலாம், லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாதர் நேம், அடுத்து மதர் நேம், உங்களோட ஃபாதர் என்ன ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ், சோ என்ன சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட், அதுக்கடுத்து பின்கோடு, சோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி IFO இந்த துறையில நீங்க வேலை பார்த்திருக்கீங்களா இல்லையா, அதற்கு அடுத்தபடி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், நீங்க 10th 12th என்ன சப்ஜெக்ட், எந்த போர்டு, பாசிங், எவ்வளவு மார்க், டோட்டல் மார்க் எவ்வளவுன்னு சொல்லி போடணும். சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிடும். பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
சோ இது வந்து இருந்தா போதும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், மார்க், டோட்டல் மார்க் இதெல்லாம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிடும். அடிஷனல் குவாலிபிகேஷன், போஸ்ட் குவாலிபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஆர்கனைசேஷன், என்ன பொசிஷன், உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், எந்த டு எந்த இயர், சேலரி, சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இங்க டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சோ பீரியட் ஆஃப் ஜாயினிங் டீடைல்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட், மார்க் ஷீட், அதுக்கப்புறம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். 10 MB குள்ள இருக்கணும். சோ இது வந்து அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போய்க்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சோ இந்த இடத்துல உங்க ஊரை மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 29/4/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. 5 years MBA இல்லைன்னா வந்து டிகிரி ஹோல்டரா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஓபிசிக்கு வந்து 60% மார்க் இருக்கணும். SC ST 55%. சோ ஏஜ் லிமிட் வந்து 25 years. ஏஜ் ரிலாக்சேஷன் 5 years SC ST, 3 years வந்து ஓபிசி. அதற்கு அடுத்தபடி அப்படியே ஸ்கோர் பண்ண டியூரிங் பீரியட் ட்ரைனிங்ல வந்து 55,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் பேஜ் எப்படி வரும், சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். அடுத்து இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து பார்ப்போம். சோ இப்ப 2 நோட்டிபிகேஷன் பார்த்திருக்கோம். சாரி, 3வது நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு 10 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கீ ஸ்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 31 வயசுல இருந்து அப் டு 45 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து 4வது போஸ்டிங் வந்து நம்ம பார்ப்போம். சோ இது வந்து போஸ்ட் ஆபீசர் அண்ட் சீனியர் போஸ்ட் ஆபீசர் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 29/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 வந்து கொடுத்திருக்காங்க. PhD சோயில் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சோ ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. 30 வயசுல இருந்து 40 வயசுல இருக்கவங்க 6 மணி நேரம் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ ஒர்க்கிங் லொகேஷன் நியூ டெல்லி, குர்காம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க. சோ 29/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு சேம் வந்து ஓபன் பண்ணலாம். சோ எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக 5வது நோட்டிபிகேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் GET. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 30/4/2026. சோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 5 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 5 நோட்டிபிகேஷன் உடைய லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே இப்ப நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். உங்களுக்கான அப்டேட்டை நாங்க உடனே வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்போ உங்களுக்கு திரையில வரும். naveen812244@gmail.com. சோ இந்த 3 மெயில் உங்களுக்காக கொடுப்போம். சோ இது முதல் மெயில் ஐடி. இரண்டாவது மெயில் naveen99650@gmail.com. அடுத்து 3வது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.